வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்பைடர் லில்லியை பற்றி தான். ஸ்பைடர் லில்லியில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. ஆல்ரெடி நான் வேறு ஒரு ஸ்பைடர் லில்லி வெரைட்டி, அதாவது பூ வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை நான் போட்டிருப்பேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு கிழங்கு வெரைட்டினா நம்ம இதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது. அதாவது வருஷத்தில் 2 தடவை வந்து ஃபுல் ப்ளூம் இருக்கும். நம்ம தண்ணி விட்டாலோ இல்லாட்டி மழை பெஞ்சாலோ அப்போ கொஞ்சம் ப்ளூம் நமக்கு கிடைக்கும். இதோட லீஃப் வந்து இப்படி திக்காக லாங்காக இருக்கும். பூவுமே நல்ல ஸ்டெம்ப்பு நல்லா லாங்காக வரும். வந்து ஒரு ஒரு பஞ்சில் வந்து ஒரு 6-7 சில சமயம் 10 மொட்டு கூட கிடைக்கும். இதோட பட்ஸு பார்த்தோம்னா நல்லா ஊசியாக ரொம்ப ஷார்ப்பாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் பட்ஸு. பூ வந்து சென்டரில் ஸ்பைடர் நம்ம சிலந்தியெல்லாம் கூடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இல்லை சிலந்தியோட ஃபிகர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 8 கால் வச்சு அப்படிலாம் இருக்குல்ல, அந்த லுக் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஸ்பைடர் லில்லின்னு பேர். இது பட்ஸு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த பஞ்சில் ஒரே டயத்தில் எல்லாமே பூக்காது. ஒரு பஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மொட்டு அதிலேருந்து மலரும். அதுக்கடுத்து ஒரு 4-5 மொட்டு மலரும். ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு அந்த மலர்ந்த பூ அப்படியே தான் இருக்கும். அடுத்து ஒரு 4 days 5 days ஆனோன்னா அது வாட ஆரம்பிச்சிடும். ஒரு கிழங்குலேருந்து நிறைய பூ கிடைக்கும் நமக்கு. பார்க்க ரொம்ப பஞ்சாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இப்போ பாத்வேல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இதை வச்சு விட்டோம்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பூ இல்லாத சீசனில் கூட இதோட வெறும் பூ இல்லாத ஒரு பிளான்ட்டு கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா புல் மாதிரி இருக்கும், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நம்ம கார்டன் எப்போயும் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை வைக்கலாம். இதுக்கு சாயில் மிக்ஸ் வந்து நார்மல் சாயில் மிக்ஸ் தான், சும்மா கார்டன் சாயிலே வரும். இதுக்கு அப்பப்போ வெர்மி கம்போஸ் அப்படி கொடுத்தோம்னா கொஞ்சம் நிறையா மொட்டு வைக்கும். மற்றபடி இதில் எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது. பூத்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெம்பை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னா ஒரு 1 month முன்னாடி எல்லா லீஃபையுமே கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரெயின் லில்லியெல்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாலே அடுத்த மழை வந்தோன்னா ஃபுல் ப்ளூம். பார்க்க ரொம்ப அழகான ஒரு லில்லி வெரைட்டி தான் இது. இதுக்கு தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெர்மி கம்போஸும் கொஞ்சம் மணலும் நம்ம கார்டன் சாயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தொட்டிக்கு ஒரு கிழங்கு வச்சாலே போதும், நிறையா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இதில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது வந்து தரையில் வச்சு தான் இப்போ நான் வளர்த்துட்ருக்கேன். இது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான். சீப்பான ரேட்லேயும் கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் வளர்க்கணும். வளர்த்தா தான் இதோட அருமை நமக்கு தெரியும். ஈவினிங் தான் இது வந்து ப்ளூம் ஆகும். அதாவது மார்னிங் வெயில் வந்தோடனே ப்ளூம் ஆகிறது அப்படிலாம் இல்லாமல் ஈவினிங் வந்து அழகாக ப்ளூம் ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக பார்க்க ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே இல்லாதனால நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.